ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற தினத்திலிருந்து அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, திராவிட மாடல் அரசு, எல்லோருக்குமான அரசு, பெண்களுக்கான அரசு, மாணவர்களுக்கான அரசு, குழந்தைகளுக்கான அரசு, இளைஞர்களுக்கான அரசு, திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, திராவிட மாடலை இந்தியாவே பின்பற்றுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கடைசியில் பார்த்தா ஒரு சைடில் இது சாராய அரசாகவுமே இருந்திருக்கு, சாராய ஒரு மாடலாகவுமே இருந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கடந்த வருடம் தான் மரக்காணத்தில் இதே மாதிரி மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு 13 பேர் இறந்து போனாங்க. செங்கல்பட்டுல ஒரு 8 பேர் இறந்து போனாங்க, 20க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரை கொண்டு அடக்குவோம் அப்படின்லாம் அந்த வீர வாசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. நேத்து பாக்குறப்ப கள்ளக்குறிச்சியில எப்போதும் இல்லாத வகையில எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் 39 பேர் இறந்து போயிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிறப்ப எவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு தெரியவே கிடையாது. ஆமா, இதுக்கும் வந்து அதே இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற அந்த அறிக்கை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேர்ல வெளியாயிருக்கு. அதே சிபிசிஐடி விசாரணை ஊர் பேரை மட்டும் மாத்திட்டு திரும்பியும் அதே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த நடவடிக்கையும் அப்ப எடுக்காதனால இப்ப எவ்வளவு உயிர்கள் வந்து பறி போயிருக்கு அப்படிங்கிறதான். என்னன்னா, இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசு முதல்ல இந்த சம்பவத்தை மறைக்க தான் முயற்சி பண்ணிருக்காங்க. உண்மை என்னங்கிறத வெளிப்படையா சொல்லியிருந்தா இவ்வளவு இறப்புகளை நிச்சயம் தடுத்திருக்க முடியும்னா அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நேத்து காலையில கள்ளச்சாராயம் குடிச்சு 4 பேர் மரணம் அடைகிறாங்க. அந்த மரணத்தின் தொடர்பாக மாவட்ட கலெக்டர் ஸ்ரவன்குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையாளர்களுக்கு. என்ன சொல்றாருன்னா, கள்ளச்சாராயத்தில் அவங்க இறக்கவே கிடையாது, கள்ளச்சாராயம் இங்கே விற்பனை நடக்கவே இல்லை, அதில் இறந்து போன ஒருத்தருக்கு சாராயம் குடிக்கிற பழக்கமும் கிடையாது, அதனால வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த 4 பேரும் செத்து போய் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அவங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு அந்த பாடி வந்ததுக்கு பிறகு அந்த கருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் அந்த இறப்புல வந்து கலந்துக்கிட்டு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க. துக்க விசாரிக்க போய் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் தான் கலெக்டரே சொல்லிட்டாரு, இப்ப கள்ளச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த அந்த சரக்கு அடிச்சதுனாலதான் இவ்வளவு பேர் இறந்து போயிருந்தா சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்ரவன்குமார் கலெக்டர் இங்க கள்ளச்சாராயத்தால தான் இறந்துருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த சாராயத்தை குடிச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளவு இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்காது. ஏன்னா காலையில 4 பேர் இறந்து போறாங்க. திருப்பி எப்ப இறப்பு அதிகமாகுது அப்படிங்கன்னா, நம்ம நேத்தோட சொல்லிருந்தோம் 5 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இறப்பு திருப்பி எப்ப அதிகமாகுதுன்னா 9 மணிக்கு மேலதான் எல்லாம் வீட்டுல வந்து மயங்கி விழுகுறாங்களாம். நெஞ்சு வலி, வயிற்று வலி, வாயிலிருந்து நுர வருது, ரத்தம் வருது, கை கால்லாம் இழுத்துக்குது, வலி போகுதுன்னு சொல்லிட்டு அங்கங்க அந்த கருணாபுரம் முழுக்க ஏதோ வந்து ஜோம்பிஸ் மாதிரி அங்கங்க எல்லாம் விழுந்திருக்காங்க. எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஆம்புலன்ஸா வந்து 8 மணிலேருந்து மருத்துவமனைக்கு, எங்க விழுப்புரம் மருத்துவமனை, அதே மாதிரி சேலம் மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, எல்லா பக்கமும் எடுத்துட்டு போயிருக்காங்க அங்க. ஆமா, ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் சத்தம், இன்னொரு பக்கம் அழுகுரல், இதுதான் வந்து அந்த கருணாபுரம் முழுக்க ஒழிச்சிருக்கு. இதுக்கு காரணம் வதந்தியை பரப்பாதீங்கன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு பொய் தான் அப்படிங்கிறது, ஸ்ரவன்குமார் சொன்ன அந்த பொய் தான். சொல்லியிருந்தா அந்த நாளோட நின்றுருக்கும். இப்போ அதே சரக்க திரும்ப அந்த துக்க வீட்டில் போய் குடிச்சு இத்தனை உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. 40க்கும் 40 ஜெயிச்சு கொடுத்த மக்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்த பரிசு தானா இந்த விஷயம் அப்படிங்கிறதான் நமக்கு கேட்க வேண்டியது இருக்கு. ஆமா, என்னன்னா இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தப்ப, எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் என்ற இளைய சமுதாயினருக்கு வளமிக்க எதிர்காலம் உருவாக மது பழக்கத்தை அறவே ஒழிக்க நாங்கள் ஆட்சி அமைத்ததும் நடவடிக்கை எடுப்போம். மதுவின் மூலம் வரும் வருவாய் மட்டுமே முக்கியமல்ல, மக்களின் நலன், சமூக மாற்றம், மாணவர்கள், தாய்மார்களின் நலன் போன்றவை அதைவிட முக்கியம். இது அதிமுக ஆட்சி காலத்தின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள். ஆமா, எதிர்கட்சி தலைவராக ஒரு ஸ்டாண்டு முதலமைச்சர் மாத்திட்டாங்க. 2016 மதுவை வந்து மதுக்கடைகளை மூடுவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை 2021 கொடுக்கல. கேட்டா நாங்க அப்பதானே கொடுத்துருந்தோம், இப்ப கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மழுப்பல் பதில் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மது மூலம் வர வருமானத்தை வச்சுதான் இந்த புதுமை பெண் திட்டம், இந்த தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம்லாம் கொடுக்குறீங்க. இப்ப என்னன்னா, அங்கிருந்த கிராம மக்களே சொல்றாங்க, அந்த பெற்றோர் பழி கொடுத்த குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல மகனை பறி கொடுத்த தாயா இருக்கட்டும், எங்களுக்கு இந்த காசே வேணாம், முதல்ல சாராயத்தை தடுத்து நிப்பாட்டுங்க. கள்ளக்குறிச்சியில இப்ப நேத்து இன்னைக்கெல்லாம் சாராயம் வைக்கவே இல்லை, காலங்காலமா சாராயம் விற்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விழுப்புரத்துல இந்த மெத்தனால் கலந்த சாராயம் தான் விற்கப்பட்டு இறந்து போனாங்க. அதே மெத்தனால் கலந்த சாராயம் தான் இங்கே வந்து விற்கப்பட்டிருக்கு. அதை தடய அறிவியல் மூலமா கண்டு வந்து பிடிச்சிருக்காங்க. இப்ப இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்ததுங்கிறத விசாரிக்க போறாங்களா சிபிசிஐடி போலீஸ் மூலம். அப்பவே விசாரிச்சு தடுத்திருந்தா இந்நேரம் இத்தனை உயிர் போயிருக்குமா? இன்னொன்னு, மரக்காணத்துல இருந்து கள்ளக்குறிச்சி ஒன்றும் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, அந்த ஏரியா முழுக்க மலை மேலே போய் இந்த சாராயம் காய்ச்சறதை நிறைய பேர் வாடிக்கையாக வச்சிருந்துருக்காங்க. இப்போ இந்த 40க்கு 40 ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கிறதா மலையரசன். இவருக்கு போஸ்ட் அடிச்சிருக்கவர் யாருன்னா கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். இந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் தான்
இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கான மூல காரணமே அவருடைய மனைவி விஜயா, அவருடைய தம்பி தாமோதரன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த கள்ளச்சாராயத்தை வித்துருக்காங்க. இப்போ இறப்பு இன்னைக்கு அதிகமானதுனால அவங்களே போய் வாலண்டியரா சரண்டர் ஆயிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த கோவிந்தராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, மலையரசன் வெற்றி பெற்றது உடனேயே திமுக அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சி 4 வழி சாலையில மலையரசன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவருடைய போட்டோவோட பேனர் அடிச்சிருக்காரு. ஆமாம், பேனர் அடிச்சுட்டு நேற்று இந்த கள்ளச்சாராய இறப்புலாம் வந்தோன்னா அந்த பேனரை வந்து நேற்று தான் நீக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மரக்காணம் இதுலையும் செஞ்சி மஸ்தானுக்கும் அங்கே வித்தவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. ஏன்னா இவர் வீட்டில் இந்த கண்ணுக்குட்டியன் கோவிந்தராஜ் அவர் வீட்டில் போனால் முதலமைச்சரோட படம் ஒட்டியிருக்கான். இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்குது. அதே மாதிரி இந்த போதைப் பொருளில் ஜாஃபர் சாதிக் கைதானார். அவரும் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட படத்தை வீட்டிலலாம் வச்சுக்கிட்டு தான் இந்த போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருந்தாரு. கட்சிக்குள்ள இருக்கவங்களே இந்த மாதிரி பண்றாங்க, அதையே அவர் கண்காணிக்கல. அதே மாதிரி தான் அந்த காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. அமைச்சர்களே அவரை ஒத்துக்கிறாங்க, காவல்துறையோட மெத்தனம் தான் காரணம் அப்படின்னா. காவல்துறையை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா? முதலமைச்சரோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம்னு அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, இதுல நம்ம தெளிவா பார்க்கணும் வரும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் தான் இதே 2013ஆம் ஆண்டு மரக்காணத்துல வந்து இறந்து போறப்ப டைரக்டா முதலமைச்சரே அங்க போய் வந்து ஆய்வுலாம் பண்ணி இறந்து போனவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல்லாம் சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சிகிச்சை அப்படி கொடுக்குறாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அவரே எக்ஸ்தலத்தில் போட்ட அந்த பதிவு தான், கள்ளச்சாராய மரணங்கள் என்னும் துயர செய்தி வந்ததும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு விரைந்தேன். இதற்கு காரணமானவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடமை தவறிய காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இன்னைக்கு காலையில் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, அதே காப்பி பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானேன், இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன், வேதனை அடைந்தேன் சொல்லிட்டு தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீங்க நடவடிக்கை மட்டும் தான் எடுப்பீங்களா? நடந்து முடிஞ்சவனே வரதுக்கு எதுக்கு அரசாங்கம்? முன்னாடியில எடுத்துருக்கணும் நீங்க. இதுல வேற அவர் ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி மக்கள் எங்கேயாவது இது மாதிரி நடக்கிறது தெரிஞ்சா நீங்க அதை சொன்னீங்கன்னா நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம சொல்லி காவல்துறை கேட்கல, காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்லை, அதனால மக்களாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டாரு போல. எதுக்கு உளவுத்துறை எதுக்கு இருக்கு? அதே மாதிரி அந்த ஆயத்தீர்வை துறை வந்து எதுக்கு இருக்கு? அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க. துறை இப்ப வேலையை வந்து செய்யவில்லையா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லாத்தையும். கள்ளக்குறிச்சிக்குன்னு ஒரு மதுவிலக்கு பிரிவு வேற வச்சிருக்காங்க, அவங்களும் வந்து வேலை செய்யல அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆமா, இது ஏற்கனவே நம்ம சொன்னதான் வரும். ஆல் ஓவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விதவைகளோட எண்ணிக்கை நாடு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இவங்க வந்து முழுக்க பெண்களை மையப்படுத்தி தான் திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ தினம் தினம் குடிகாரர்களே டாஸ்மாக் வரும் 60% அது ரொம்ப அதிகமாயிருக்கான். அடுத்த 5 வருஷத்துல அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியவே கிடையாது. இன்னும் இளைஞர்களுக்கு வேற வந்து ஆல்ரெடி இந்த கஞ்சா அபின் போன்ற, அதுவுமே சென்னை போன்ற மாநகரங்கள்ல ரொம்ப அதிகமாக விற்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் வந்து இவங்க 2.4 3.1 பேர் வச்சிருக்காங்களே தவிர அதையும் தடுத்தாங்களான்னு கேட்டால் தடுக்கவில்லைன்னு தான் தெரியுது. ஒரு பக்கம் கள்ளச்சாரம், ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம்னு தெரியவே கிடையாது. ஏன்னா விழா மட்டும் எடுக்கிறீங்க, மாசம் ஒரு விழா இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு ஆணையம் அமைச்சிருவாங்க. இதுக்கும் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் வந்து தனிநபர் ஆணையம் அமைச்சு எப்படி இந்த கள்ளச்சாராயம் மரணங்கள்லாம் நடந்துச்சுன்னு அவர் விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுப்பாரு. அந்த அறிக்கையை வாங்கி இவங்க வந்து தூங்க போட்டுருவாங்க, ஏதாவது ஒரு இதுக்குள்ள வச்சிருவாங்க. இல்லை, மரக்காணத்துக்கு சிபிசிடி போலீஸ் விசாரிப்பாங்க. நாங்கள்ல ஒரு வருஷம் ஆச்சு அந்த அறிக்கை வரவே கிடையாது. அதே மாதிரி இப்பயுமே இந்த சிபிசிடி போலீஸார் ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில் விசாரணை அமைச்சர் அமைச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்னைக்கு விசாரணை ஆரம்பிச்சு. இதெல்லாம் ரொம்ப துரிதமா பண்றாங்க, மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. நீங்க துரிதமா தடுத்திருக்கவும் முடியும், எல்லாருக்கும் தெரியுங்கிறாங்க. அங்க இருக்கிற எம்எல்ஏக்கு வந்து தெரியுங்கிறாங்க, அங்க இருக்கிற காவல்துறைக்கு வந்து தெரியுங்கிறாங்க, எஸ்பிக்கு தெரியுங்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச நடவடிக்கை எடுக்கல. சரி, 4 பேர் செத்து போயிட்டாங்க, அதை உண்மையா ஓப்பனா டிக்ளேர் பண்ண வேண்டியதானே? கலெக்டர் என்ன தனிப்பட்ட முறையில வந்து அவர் சொல்லுவாரா? இடத்துல உத்தரவு வந்ததுனால சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்ததுதான் அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் வந்து அந்த கள்ளச்சாராய வியாபாரம்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம் இருக்கு, நீதிமன்றம் ஒரு பக்கம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் அருகிலேயே இதை வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப போலீஸ்க்கு இது தெரியாம இருந்திருக்காது. எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பகுதி மக்களே வந்து சொல்றாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வன்முறை கிடையாது, கலவரம் கிடையாது, ஆனால் உயிர்கள் போய்கிட்டே இருக்கு. காரணம் இந்த மது போதையால மட்டும்தான் உயிர்கள் போய்கிட்டே இருக்கு. இதுவுமே ஒரு வகையில் வன்முறை தான். ஏன்னா குடும்பத்து மேல நிகழ்த்துற ஒரு வன்முறை. ஒரு கணவனோ ஒரு தந்தையோ இழந்துட்டா அந்த குடும்பம் வந்து எங்க போய் நிற்கும்? எத்தனை குடும்பங்கள் வந்து இதனால வந்து முன்னேற முடியாம இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப அந்த 40 பேர் 30
பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அதுல ஒரு குடும்பம் 15 வயசு ஒரு பொண்ணு, 11 வயசுல ஒரு பையன், அப்பா அம்மா 2 பேருமே இந்த கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த குழந்தைகள் அனாதையா வந்து நிக்குது. இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்பா? அரசாங்கம் தானே பொறுப்பேற்கணும். அதை ஆமா, இதுல வேற 10 லட்ச ரூபா நிவாரணம் போன தடவை அறிவிச்ச மாதிரி இப்பயும் அறிவிச்சிருக்காங்க. சிகிச்சை பெறவங்களுக்கு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு போல. அவங்க போயிருக்காரு, அவர் போய் எல்லாருக்கும் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு மரணம் அடைஞ்சவங்க வீட்டுக்கு போய் நிவாரணம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிவாரண தொகை போன தடவையே சர்ச்சையாச்சு. இப்போ திரும்பியும் வந்து இதை கொடுத்தீங்கன்னா திரும்ப மது அருந்துறதுக்கு ஒரு ஊக்கமா மாறிட போகுது இந்த கள்ளச்சாராயம் அருந்துறதுக்கு. அதுதான் புரியவே இல்லை. நிறைய பேருக்கு பிரேமலதா ஜெயந்தோட கேள்வி எழுப்பியிருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு எதுக்கு வந்து 10 லட்ச ரூபா நிதி கொடுக்கணும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி பார்க்குறப்ப நியாயமாக தான் தெரியுது. ஏன்னா தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இரவும் பகலுமாக நிறைய பேர் உழைக்கிறாங்க. இப்போ சிவாசியில் எடுத்துட்டோம்னா அது வாரம் ஒரு விபத்து வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் கட்டுப்படுத்தணும் முயற்சி பண்ணிட்டாங்க, அதை கட்டுப்படுத்தவே முடியல. அங்கே அந்த தொழிலாளி ஏதாவது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் அதிகபட்சம் 3 லட்ச ரூபா கொடுக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம். இப்போ குவைத்தில் இறந்து போனாங்க, அதிகபட்சம் 5 லட்ச ரூபா வந்து கொடுத்தாங்க. ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கன்னா 10 லட்ச ரூபா நிவாரணமா? ஆமா. ஆனா இந்த சைடு பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நிவாரணம் கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த குடும்பம் எங்க போகுங்கிறது. ஆனா நீங்க ஓகே தான். ஆமா, நீங்க சொல்றது மாதிரி வெடி விபத்துல வெடி தொழிற்சாலையில அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கும் போது இறந்தவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்லை. விபத்துக்கு வேற இது, இந்த மாதிரி இது பண்றதுக்கு மெத்தனமா இருந்தவங்களுக்கு மெத்தனால் கொடுத்தவங்களுக்கு வேற அப்படின்னா அப்ப மக்கள் எதை இது பண்ணுவாங்க? அதை ஆமா, இது ஒரு தவறான முன்னுதாரணமா தான் போய் முடியும். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க, 5 பேர் இறந்தோன்னா ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சமாளிச்சுக்கலான்னு. அது எண்ணிக்கை கூட அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அமைச்சர்களை நேரில் அனுப்பி ஆய்வெல்லாம் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த மதுவிலக்கு பிரிவை கூண்டோட இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பியையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்சியரை வந்து பணியிட மாற்றம் பண்ணி வேற ஒருத்தரை வந்து ஆட்சியராக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நடவடிக்கை வேகமாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களுக்கு தொடர்புடைய ஆட்களே தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத அன்புமணி ராமதாஸும் சொல்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இவங்களுக்கு தொடர்புடைய ஆள் தான் மரக்காணத்துலேயும் பண்ணார், திமுக தொடர்புடைய, இப்பயும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆமா, ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், இவருக்கும் அதே மாதிரி சங்கரபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், இவங்க 2 பேருமே ஏவாவேலுடைய ஒரு சீடர்கள் மாதிரி தான் அவங்க 2 பேரும் செயல்படுறாங்க. இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சுதான் அந்த கள்ளச்சாராயம் விற்பனையும் வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஒரு அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா உடனே பணியிடை மாற்றம் செஞ்சிருவாங்க. இவங்களுடைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயன்படுத்தி இவங்களும் விசாரிக்கும் போது அன்புமணி ஸ்டேட்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து எஸ்பி கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்ட்டு. ஆனா எஸ்பி நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனாலதான் அந்த விபத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதனால பதவி விலகணும், ராஜினாமா பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. ஆமா, அவர் இன்னைக்கு நேரில் போய் அங்கே ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த உயிரிழந்தவங்களோட குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட செலவை வந்து அதிமுக ஏற்றுக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ஒரு கடிதம் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லி கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில் வந்து அதிமுக எம்எல்ஏ வந்து ஒரு கடிதம் வந்து கொடுத்ததா இப்போ அதிமுக காரங்க அந்த கடிதத்தையும் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் போதைப் பொருள் அதிகமாக இருக்குது கள்ளக்குறிச்சியில், நடவடிக்கை எடுங்கன்னு. பட் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதான் இப்போ நடந்த சம்பவம்லாம் காட்டுது. ஆமாம், எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, காவல்துறை முழுமையாக விசாரிக்கணுங்கிறதான் சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அவர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அரசோட அலட்சிய போக்கு தெளிவாக தெரியுது, இன்னும் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி பா ரஞ்சித்தும் வந்து திரைத்துறையிலேருந்து அவரோட குரலும் வந்திருக்கு. அவரும் வந்து அலட்சியம் காட்டியிருக்காங்க, காவல்துறையும் சரி அரசும் சரி. இதில் உள்ளவங்க எல்லாரையும் கடுமையான தண்டனை கிடைக்கணும், இதுக்கு காரணமான எல்லாருக்குமே அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சீமான் வந்து இவங்க வந்து சாதனை பண்ணிட்டதா சொல்லுவாங்க. இதுதான் திமுகவுடைய 3 ஆண்டுகள் செய்த சாதனைங்கிறத விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாஜகலேருந்து வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரணம் எல்லாமே அரசு செய்த கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் எந்த இதையும் கண்டுக்காமல் விட்டதுனால தான் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இது கொலை தான், அரசு செய்த கொலைன்றாங்க. கூட்டணியில் இருக்கிற வைகோ வந்து என்ன பேசியிருக்காருன்னா, இதை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படிங்கிற வார்த்தை, இதே தான் வந்து கமலும் சொல்லியிருக்காரு, இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு. இது அரசோட அலட்சியம்ங்கிற வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. அதில் இவரும் அதையே சொல்கிறாரு, வைகோவும் சொல்லிட்டு படிப்படியாக மதுக்கடைகளை மூடணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து சும்மா கூட்டணியில் இருக்கோம் சரி பேசாமல் இருக்க முடியாதுன்னு பேசுகிற மாதிரியே தான் இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம். அதான் இப்போ பாஜக மாநில தலைமை வந்து ஜூன் 22ஆம் தேதி மாநிலம் முழுக்க இதனால் ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய போகிறாங்களாம்.
அதையும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த இறந்து போன அந்த 39 பேரையும் கருணாபுரம் பகுதியில் ஒரே இடத்துல எரிக்க போகிறதா தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஏரியா முழுக்க ஒரே அழுகைகள், சோகங்கள், ஒரு மாதிரி ஒரு ஊரே ஒரு மரண ஓலம் தான் ஏற்பட்டு இருக்கு. நம்ம அங்கே இருக்கிற நிருபர் முருகன் வந்து சொன்னார். ஆமாம், ஏன்னா ஒரே தெருவில் அடுத்தடுத்து 10 வீட்லேயுமே வாசலில் வந்து அவங்க உடல்களை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், இந்த கள்ளச்சாராய கொடுமை ஒரு பக்கம் இருக்கும்போது டாஸ்மாக் அரசே ஊற்றி கொடுத்து பண்ணுற கொடுமைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் வந்து ஒரு உயிர் பலியாயிருக்கு. நேற்று சேலத்தில் அந்த எடப்பாடியை ஒட்டின ஒரு சாலையில் ஒருத்தர் வந்து போதை தலைக்கேறி அவர் ரோட்டில் படுத்திருக்காரு. அவர் மேலே வந்து ரோட்டில் அவர் ஹாயாக படுத்துட்ருக்காரு. அவர் இருக்கிறது கூட தெரியல. ஒரு லாரி வந்து அவரை ஏற்றிட்டு போயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து போதை தான். அந்த மது அதிகமாக எடுத்துக்கிட்டாரு, அதனால் நிலை தெரியாமல் அங்கே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா அந்த கள்ளச்சாராயம் குடிச்சா அடுத்த ஒரு நாள் 2 நாள் இறந்து போயிடுவாங்க. இப்போ டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சா நான் வாழவா போகிறாங்க. டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சாலுமே அடுத்த சில வருடங்களில் இறப்பு தான். அது அரசாங்கம் ஊற்றி விடுவாங்க, நல்ல சாராயம் எடுத்துக்க முடியும். அதுவுமே சாராயம் தான். அதுவும் சாராயம். போதை எந்த வகையில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அதை ஒழிக்கணும். அதான் ஒரு நல்ல அரசுக்கான எடுத்துக்காட்டாக வந்து இருக்க முடியும். இவங்க எதிர்கட்சியாக இருக்கப்போ வந்து சொல்கிறது, ஆளுங்கட்சியாக இருந்தப்போ வேற ஒன்று சொல்கிறது, அது நடந்துகிட்டே இருக்கப்போ நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிறோம் எடுக்க போகிறோம் சிபிஐ பூச்சாண்டி காட்டுறது, ஷோ காட்டுறது தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த 40 ஜெயிச்சதுனால ஷோ காட்டலாங்கிறதுக்காக தான் அவசரமாக வந்து கூட்டினாங்க. வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றம் ஆரம்பிச்சிருக்கு. இரங்கல் தீர்மானத்தோட நீ வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எம்ஆர் வீரப்பன் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. அதே மாதிரி மரணங்களுக்கும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்லை, விக்கிரவாண்டி அந்த முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி எல்லாத்தையும் இரங்கல் தீர்மானம் தெரிவித்து ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ நாளையிலிருந்து அடுத்த ஒரு 8 நாட்களுக்கு இந்த மானிய கோரிக்கை விவாதங்கள்லாம் வந்து நடக்க போகுது. முழுக்க கள்ளக்குறிச்சி பற்றி பேச போகிறாங்க. 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதுக்கு தனி தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு பிளான்லாம் முடிச்சிருந்தாங்க திமுக. ஆமாம், இதில் மைக் ஆஃப் பண்ணாமல் இருக்கணும். எதிர்கட்சிகள் பேசும்போது இந்த மாதிரி அரசுக்கு எதிராக பேசினா மைக் ஆஃப் பண்ணிடுறது இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணாமல் இருக்கணும். இந்த கள்ளக்குறிச்சி தான் பெரிய விவாதமாக மாறப்போகுது சட்டமன்றத்தில். நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் வந்தவுடனேயே கல்யாண்ராமன் இவர் மாநில சிந்தனை பிரிவு பார்வையாளராக இருக்காரு. பார்வையாளர் வேற இருக்கு அந்த பிரிவுக்கு. அவர் வந்து இந்த மாநில தலைமையை கிண்டல் பண்ணி நிறைய போஸ்ட்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தார். இது காரணம் அண்ணாமலை தான்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அவரை வந்து கட்சி பொறுப்புகள் இருந்தும் அந்த உறுப்பினர் இருந்து 1 வருஷம் நீக்கி வச்சிருக்காங்களாம். அதே மாதிரி திருச்சி சூர்யா இவர் வந்து தமிழிசைக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அவர் அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுறாராம். அவர் நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். அதான் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருமே டெல்லியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல். தமிழிசை தரப்புலேருந்து இவர் தப்பாக பேசுகிறேன்னு. சரி, உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு திருச்சி சூர்யாவை வெளியே அனுப்புகிறோம், இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு கல்யாணராமனை வெளியே அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆமாம், நேற்று கூட வந்து ஹெச்ராஜா பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழிசை வந்து பக்கத்தில் நின்று பாயிண்ட் வருது, அவங்க பேச ட்ரை பண்ணுறாரு. பட் ஹெச்ராஜா வந்து ஓவர்டேக் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அதான் நிறைய பேர் கேட்டாங்க. ஹெச்ராஜா வந்து அந்த சந்துரு வந்து தலைமையிலான ஒரு குழு வந்து அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. இந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாது, திலகம் வைக்கக்கூடாது, அதுக்கு வந்து கொந்தளிச்சார். மதம் வந்து என்ன ஆகுறது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார்ல. சரி, அப்போ நீட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறப்ப தாலியும் தான் கழட்டி வச்சுட்டு போகிறாங்க. அப்போலாம் ஹெச்ராஜா பொங்கவே கிடையாது, ஏன் கயிறுக்கு மட்டும் வந்து போகிறாரு மாதிரி கேள்வி எழுப்பினாங்க. நியாயமாகவும் படுது அது. ஆமாம், நீட்டு வந்து அவங்க நடத்துறதுங்கிறதுனால அமைதியாக இருக்கார் போல். ஆமாம், இந்த நீட் தேர்வை பற்றி பேசும்போது ஏற்கனவே வந்து நெட் தேர்வு அது வந்து நடத்தியிருந்தாங்க. 2 தினங்களுக்கு முன்பு நடந்திருந்தது. 9 லட்சம் பேர்கிட்ட அதில் எழுதியிருந்தாங்க. அந்த நெட் தேர்வுக்கான தேர்வில் முறைகேடு நடந்திருக்குன்னு எங்களுக்கு சைபர் கிரைம்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தேர்வையே ரத்து பண்ணுறோன்னு சொல்லி இப்போ என்டிஏ தேசிய தேர்வு முகமை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நெட் தேர்வை ரத்து பண்ணுறாங்க. ஆனால் நீட் தேர்வு இத்தனை முறைகேடுகள் நடந்தும் ரத்து பண்ண மறுக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயமும் இப்போ வெளியாயிருக்கு. ஏன்னா அரசே வந்து ஒத்துக்கிட்டாங்க, மத்திய அரசே வந்து இதில் தவறு நடந்திருக்கு. ஆனால் பேப்பர் லீக்லாம் நடக்கலைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நடந்திருக்குன்னு பேப்பரை காசு கொடுத்து வாங்கின மாணவர்களே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. பீகாரில் 4 பேர் ஒரே மார்க் வாங்கியிருந்தாங்க. அவங்களாம் வந்து அந்த மையத்தில் உள்ளவங்கெல்லாம் விசாரிக்கும் போது அதில் 4 மாணவர்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு வந்து முத நாளே வந்து பேப்பர் கிடச்சிருது, கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருச்சு, அதை வச்சு தான் நாங்கள் எழுதினோம், அதனால தான் ஒரே மார்க் சில பேருக்குலாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 30 லட்சம் வரையும் கொடுத்துருக்காங்களாம் இந்த பேப்பரை வாங்குறதுக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 30 லட்ச ரூபா பணம் கொடுத்து வாங்கி அந்த எக்ஸாம் படித்து முடிச்சு டாக்டர் ஆனால் என்ன சொசைட்டி என்ன நடக்கும்னு இது உச்சநீதிமன்றம் சொன்னதான் நமக்கெல்லாம் வந்து ஞாபகம் வருது. இதில் என்னன்னா, இப்போ கொஸ்டின் பேப்பரை கிடைச்சா கூட அதை படிச்சுட்டு அதே மாதிரி 4 பேர் எழுதிருக்க முடியாத சந்தேகம் இருக்கு. பார்த்து தான் எழுதியிருந்தா தான் கரெக்டாக அதே மாதிரி மார்க் வாங்க முடியும். என்னமோ. ஆனால் அது பிரதமர் மோடியை பற்றிலாம் வாயை திறக்க மாட்டார். நாளைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சர்வதேச யோகா தினம் நடக்க போகுது. அதில் 7000 பேர் முன்னாடி மக்கள் முன்னாடி யோகாசனம் வந்து செய்ய போகிறாங்க பிரதமர் மோடி. மக்களுமே அவர் கூட சேர்ந்து வந்து யோகாசனம் செய்வாங்களாம். இப்போ நேற்றுலேருந்தே போட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆசனம் அந்த ஆசனம் சொல்லிட்டு
அவருடைய ஃபேஸ் கட்லேயே ஒரு தொழில்நுட்பம் மூலமாக அனிமேஷன்லாம் பண்ணியிருக்காங்க யோகாசனத்தை. அந்த பாறை மேலே படுத்தெல்லாம் பண்ணுவாரா? அது இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு பார்ப்போம். சரி, ஓகே. அதே மாதிரி யோகா பண்ணுறது நல்லதான்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதமர் மோடி வாரணாசிக்கு போயிருந்தார் சில நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக. அங்கே வந்து கங்கை மாதா என்ன தத்தெடுத்துக்கிட்டா அப்படின்லாம் இன்னொரு முறை தத்தெடுத்துக்கிட்டாலாம் பேசியிருந்தார். அப்போ அந்த அவரோட கார் அணிவகுப்பு போகும்போது கரெக்டாக அவர் இருந்திருந்த கார் மேலே செருப்பை தூக்கி அடிச்சிருக்காங்க. வாரணாசி மக்களில் யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க. அது கரெக்டாக அவரோட அந்த கார் கண்ணாடி மேலே விழுந்திருக்கு. திரும்ப அந்த செருப்பை எடுத்த எஸ்பிஜி வீரர் மக்கள் மேலேயே தூக்கி அடிக்கிறாரு. அதை வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க, அவர் மாதிரியே தான் அரகண்ட்டாக இருக்காங்க எஸ்பிஜியில் இருக்கவங்களும், மக்கள் மேலேயே அந்த செருப்பை அவர் தூக்கி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து சமூக வலைதளத்தில் விமர்சனமாக போயிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம், அயோத்தி அந்த ராமர் கோயில், அங்கே உள்ள அந்த கருவறையிலேருந்து ஒரு 150 மீட்டரில் ஒரு கதவு இருக்கான். அந்த கதவு கிட்ட ஒரு காவலர் வந்து காவல் பணியில் துப்பாக்கியோடு இருந்திருக்காரு. திடீர்னு வெடித்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு, துப்பாக்கி வெடித்த சத்தம். அதில் வந்து அவர் உயிரிழந்திருக்காரு. அவர் பேர் சத்ருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி உயிரிழந்தார், அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஆயிடுச்சா, ஏதாவது கோளாறு தெரியாமல் கைப்பட்டு இதாகிடுச்சா, இல்லை தற்கொலை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விசாரணையும் போயிட்டுருக்கான். அதே மாதிரி அந்த ஹஜ் யாத்திரை வந்து போவாங்க மெக்காவுக்கு. இப்போ அங்கே அதிகமாக ஹீட் வேவ் வந்து இருக்கான் மெக்காவில். இப்போ இது வரைக்குமே ஒரு 900 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் எகிப்து நாட்டை சேர்ந்தவங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்து ஒரு 80 பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த பயணத்தின் மூலமாக. அதே மாதிரி வட இந்தியாவிலேயும் இந்த ஹீட் வேவ்ங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி அந்த ஏர் பொல்யூஷன் அதுவுமே நம்ம இந்தியாவில் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதி அமைப்பும் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தி எவ்வளோ பேர் வந்து இந்த காற்று மாசுனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு 2021 நடந்ததுக்கான தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் 81 லட்சம் பேர் உலகம் முழுக்க இந்த காற்று மாசுனால உயிரிழந்திருக்காங்களாம். அதிகபட்சமாக சீனாவில் 23 லட்சம், இந்தியாவில் 21 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கதா சொல்கிறாங்க. அதுலேயும் 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இங்கே இந்தியாவில் 69,000 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கதா சொல்கிறாங்க. காற்று மாசும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும். கடைசி 3 மாதமாக சுடுதண்ணியில் தான் குளித்தேன், இப்போவும் சுடுதண்ணியில் தான் குளிக்கிறேன். அப்போ வெயில் அடிச்சுது, இப்போ மழை அடிக்குது. சும்மா எப்போ பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை சொல்லிகிட்டே இருக்கானுங்க. ச்சே, வீட்டிலையா மாப்பிள்ள? ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் மாமா. போன வாரமே நகம் வெட்ட சொன்னனே, வெட்டியாச்சா? வெட்டிட்டேன் ஜி, குட் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்கிறாராம் அந்த விரலை பார்த்து. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லது தான் செல்லூர் ராஜு. அதிமுக இப்போ இருக்கிற நிலைமைக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தாலே வரமாட்டார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துடலாம். எப்பயுமே திராவிட மாடல் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மக்கள் வந்து திராவிட மாடலில் சாராய மாடல் தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நல்ல ஆட்சி நடத்துகிறவங்க ஒரு முறை தவறு பண்ணால் அதில் திருத்திக்கணும், பாடத்தை வந்து கற்றுக்கணும். அதை திருப்பி அதே தவறு பண்ணால் நல்லாட்சி நடக்கிறதால வேறு என்னாட்சி நடக்க தான் மக்கள் வந்து கேள்வி எழுப்புவாங்க. அதனால் திராவிட மாடலுக்கு பதிலாக மக்கள் வந்து சாராய மாடல்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால் சாராய மாடலுங்கிற விருதையை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நம்ம கொடுத்துடலாம். நன்றி.